உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்திகை கொலை பண்ண குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். சார் என் பர்ஸ் எப்படி அங்க வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். கொலைகாரன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இவனுக்கான தண்டனை கிடைச்சாகணும். எடுத்துட்டு போங்க இவனை. கான்ஸ்டபிள். எஸ் சார். ஓகே சார். சார் நடங்க சார். சார் ப்ளீஸ் சார். மாமா சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா. மாமா வாங்க சார். வாங்க சார் வாங்க. வாங்கங்க நல்ல. சார் நான் எதுவும் பண்ணல சார். மாமா சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா. அவனை விட்டுருப்பா. அவனுக்கு எதுவும் தெரியாதுப்பா. சொல்லுங்க மாமா நான் எதுவும் பண்ணல மாமா ப்ளீஸ் மாமா. மன்னிச்சிருங்கம்மா. என் கடமையை நான் செஞ்சுதான் ஆகணும். கூட்டிட்டு சார் வாங்க. நான் எதுவும் பண்ணல சார். மாமா சொல்லுங்க மாமா மாமா. சத்தியமா நான் எதுவும் பண்ணல மாமா. மாமா வாங்க சார். அடம் பிடிக்காம வாங்க சார். சீக்கிரம் வாங்க. மாமா நான் எதுவும் பண்ணல மாமா. சொல்லுங்க மாமா. வண்டியில ஏறுங்க. வண்டியில ஏத்துங்க. உள்ள வாங்க சார். போங்க நான் எதுவும் பண்ணல சார். வாங்க சார் உள்ள. பெரியம்மா. காதரே. நான் எதுவும் பண்ணல சார். ஐயா. காதரே. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் சத்தியமா நினைக்கலைங்க. உள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறதெல்லாம் ச்சே, நினைச்சு கூட பார்க்க முடியலைங்க. அதுவும் பெத்தவங்களுக்கு முன்னாடியே பிள்ளைங்க விட்டுட்டு போறது குத்துற தோசைங்க, கொடுமைங்க அது. ஏங்க தானா சாவலிங்க கார்த்திக், படுபாவிங்க கொலை பண்ணியிருக்கானுங்க. அதுவும் உங்க பையனை கொண்டு உங்க இடத்துல போச்சிருக்காங்க. அவன்லாம் ஒரு மனுஷனாங்க. ஆனா இத அவன் மட்டும் தனியா பண்ணிருக்க முடியாதுங்க. கண்டிப்பா அந்த குடும்பத்தில் இருக்க வேற யாரோ அவனுக்கு உதவி பண்ணியிருக்கணும். ஏங்க புதுசா வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லி நல்லா விசாரிக்க சொல்லுங்க அவனை. அந்த கதிரை ஜெயிலுக்கு அனுப்பி என்ன ஆக போகுது? என் பிள்ளைய கொன்னுட்டு அந்த குடும்பத்துல யாருமே உயிரோட இருக்க கூடாது. சரியா தாங்க சொல்றீங்க. உங்க பையனுக்காக நீங்க கண்டிப்பா பழி வாங்கியே ஆகணும். அந்த கதிரோட கதைய முடிச்சிருவோம். ஆந்திரா பக்கத்துல எனக்கு சில ஆளுங்களை தெரியும். சத்தமே இல்லாம காரியத்தை முடிச்சிருவாங்க. உங்க பையனை கொன்னவனை சும்மா விடவே கூடாதுங்க. அவனுக்கான தண்டனையை கொடுத்தே ஆகணுங்க. ஆமா, கார்த்திக் கொண்டவனை சும்மாவே விடக்கூடாது. தண்டனை கொடுத்துதான் ஆகும். என்ன எம்எல்ஏ கை வைக்கல? வயசுல மூத்தவன் கூட அறிவில்ல? யாரு நீயா? அப்படி ஒரு காரியமா நீ பண்ணிருக்க? என்ன நான் என்ன பண்ணேன்? ஏதோ ஊருக்குள்ள பெரிய குடும்பம் சொல்லி மரியாதை கொடுத்த மேல கை வைக்கிற? கறிக்கு சமமா பழகின உன் புத்தியை காட்டுறல? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அடிக்கிற? உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? ஆவா துரோகி. கூடவே இருந்து குழி பறிச்சிட்டல்ல? புவனா என்னம்மா என்ன சொல்ற? நம்ம தேடுற கொலைகாரன் வெளியில இல்ல. இதோ இவன் தான் கார்த்திக்க கொன்னது. இல்ல இல்ல, என்னம்மா நீ என் மேல படிய போடுற? நான் போய் கொலையெல்லாம் நடிக்காத. கார்த்திக் நைட்டு தனியா வீட்டுல இருந்தப்போ அங்க நீ போனது எனக்கு தெரியும். அது நான் அது யோ லிங்கம், நீ போனியா? என் பையனை நீதான் ஏதாவது பண்ணியா? இல்லைங்க, சத்தியமா நான் எதுவும் பண்ணலீங்க. ஜானகி மாயா அந்த கதிரெல்லாம் சேர்ந்துதாங்க ஏதோ பண்ணிருப்பாங்க. கேவலமா நடிக்காத. நீதானே கார்த்திக் கழுத்துல காலை வச்சு மிதிச்சு கொன்ன? ஏங்க நான் ஏங்க அப்படி பண்ண போறேன்? புவனா, அப்போ இவன் தான் என் புள்ளைய கொன்னானா? ஏய் லிங்கம்,
ஏய் நீயாடா கொன்ன கொன்ன டேய் உண்மையை சொல்றேன். ரெண்டு பேரும் சேர்ந்து என் மேல பழிய போடுறீங்களா? நான் தான் சொல்றேன்ல நான் கொல்லன்னு. ஜானகி தான் கொன்னு இருப்பா. ஏய் ஜானகி கார்த்திகை இரும்பால தான் அடிச்சா. ஆனா அதால கார்த்திக் எதுவும் ஆகல. அதுக்கப்புறம் நீதான் கழுத்தை மிதிச்சு அவனை கொன்னு இருக்க. என்னம்மா சொல்ற? ஜானகி அடிச்சாளா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணே அப்படி கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அங்க நடந்திருக்கு. அதுல முக்கியமான ஆளு இதோ இவன்தான். இவன்தான் கார்த்திகை கொன்னு இருக்கான். ஏங்க என்ன இவ்வளவு பெரிய பாவத்தை என் தலை மேல போடுறீங்க? நான் கொன்னங்கிறதுக்கு என்ன சாட்சி? நான் கொன்னதை நேர்ல பார்த்த சாட்சி இருக்கா? நேர்ல பார்த்த சாட்சி இல்ல. ஆனா நீ கொலை பண்ண கார்த்திகே வந்து சொல்லுவான். பாக்குறியா? போனா நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கார்த்திக் டேய் கார்த்தி கார்த்தி நிஜமாவே நீதானடா? அப்பா நான் தான்ப்பா, எனக்கு ஒன்றும் ஆகல. கார்த்தி மகனே என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நினைச்சேன்டா. என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அதான் அத்தை சொன்னாங்களேப்பா, என்ன கொலை பண்ண பார்த்தத இந்த ஆள் தான். ஏண்டா அயோக்கிய ராஸ்கல், உன் புத்தியை என்கிட்டே காட்டியா நீ? என் புள்ளைய வாடா கொலை பண்ண பார்த்த நீ? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை நானே சாகடிச்சிடறேன்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.